கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு. வெளியூரில் இருந்து வந்த ஒருவன் அவரிடம் வேலைக்காரனாக சேர்ந்தான். கள்ளம் கபடமில்லாத அந்த வேலைக்காரன் உண்மையாக உழைத்தான். செல்வந்தர் அவனுக்கு கூலி எதுவும் தரவில்லை. 3 ஆண்டுகள் அப்படியே ஓடின. செல்வந்தரை பார்த்து, ஐயா, நான் என் சொந்த ஊருக்கு செல்ல விரும்புகிறேன். எனக்கு சேர வேண்டிய கூலியை தாருங்கள் என்று கேட்டான். கஞ்சனான அந்த செல்வந்தர் அவனை ஏமாற்ற நினைத்தார். தன் பையில் இருந்து 3 செப்பு காசுகளை எடுத்து அவனிடம் தந்தார். நீ என்னிடம் 3 ஆண்டுகள் உழைத்தாய். ஒவ்வொரு ஆண்டிற்கும் 1 காசு கூலி என்றார் செல்வந்தர். வேலைக்காரனுக்கு பணத்தின் மதிப்பு எதுவும் தெரியாது. நன்றி ஐயா என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். அவன் எதிரில் ஒரு குள்ளன் வந்தான். அந்த குள்ளன் 2 அடி உயரமே இருந்தான். அவனின் நீண்ட வெள்ளை தாடி தரையில் புரண்டது. தலையில் பல வண்ண தொப்பி அணிந்திருந்தான். வேடிக்கையான தோற்றத்துடன் காட்சியளித்தான் அந்த குள்ளன். எதிரில் வந்தவனை பார்த்து குள்ளன், ஐயா, நான் ஏழை, குள்ளனாக இருப்பதால் யாரும் எனக்கு வேலை தருவது இல்லை. பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன். என் மீது இரக்கப்பட்டு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினான். உன்னை பார்த்தால் பரிதாபமாக உள்ளது. நான் 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்ததற்கு கிடைத்த கூலி இது. இதை நீ வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. எனக்கு வலிமை இருக்கிறது. மீண்டும் உழைத்து என்னால் பொருள் ஈட்ட முடியும் என்று சொல்லிவிட்டு தன் பையில் கையை விட்டான். 3 செப்பு காசுகளை எடுத்து அந்த குள்ளனிடம் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்ட குள்ளன், நீ நல்லவன், உன்னிடம் ஏழைக்கு இரக்கப்படும் பண்பு உள்ளது. 3 காசுகளை என்னிடம் தந்து உள்ளாய். என்னால் எதுவும் செய்ய முடியும். உன் 3 விருப்பங்களை சொல். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடனே நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். சிந்தனையில் ஆழ்ந்த அவன், குறிவைத்தால் குறி தப்பவே கூடாது. அப்படிப்பட்ட வில்லும் அம்புகளும் தேவை. நான் புல்லாங்குழலை இசைத்தால் கேட்பவர் யாராக இருந்தாலும் ஆட வேண்டும். அத்தகைய புல்லாங்குழல் தேவை. நான் எதை கேட்டாலும் மற்றவர்கள் அதை மறுக்கக்கூடாது. இதுவே என் 3 விருப்பங்கள் என்றான். அடுத்த நொடியே குள்ளனின் கையில் வில்லும் அம்புகளும் புல்லாங்குழலும் இருந்தன. அவற்றை அவனிடம் தந்தான் அந்த குள்ளன். உன் விருப்பங்கள் நிறைவேறும், போய் வா என்றான். குள்ளனை வணங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அவன். சிறிது தூரம் சென்றிருப்பான். அங்கே ஒரு திருடன் கையில் பொற்காசு பையுடன் நின்று கொண்டிருந்தான். அருகே இருந்த மரத்தில் ஒரு பறவை கத்திக் கொண்டிருந்தது. இந்த பறவை மட்டும் என் கையில் கிடைத்தால் போதும். என் பசிக்கு நல்ல உணவாகும். என்ன செய்வேன்? அதை அடித்து வீழ்த்த வில்லோ அம்புகளோ என்னிடம் இல்லையே என்று யோசித்து கொண்டிருந்தான் அந்த திருடன். இதை பார்த்த அந்த வேலைக்காரன் தன் வில்லில் அம்பு பூட்டி பறவைக்கு குறி வைத்தான். குறி தவறவில்லை. பறவை அருகில் இருந்த புதரில் விழுந்தது. திருடனே, அந்த பறவையை எடுத்துக்கொள் என்று கத்தினான் அவன். முள்ளிறைந்த புதர் அருகே சென்றான் திருடன். பறவையை எடுப்பதற்காக குனிந்தான். உடனே அவன் புல்லாங்குழலையை வாயில் வைத்து இசைக்க தொடங்கினான். தன்னை அறியாமல் பாட்டிற்கு ஏற்ப ஆடத் தொடங்கினான் அந்த திருடன். சிறிது சிறிதாக இசையை அதிகப்படுத்திக் கொண்டே சென்றான் அந்த வேலைக்காரன். இசைக்கு ஏற்ப திருடனும் இங்கும் அங்குமாக வேகமாக ஆடத் துவங்கினான். சுற்றி இருந்த முள்கள் அவன் உடைகளை கிழித்தன. உடலுக்குள் தைத்து வேதனையை ஏற்படுத்தின. திருடன் வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மோ என்று கத்தினான். ஐயா, பாடுவதை நிறுத்துங்கள். எத்தனை பேருக்கு நீ எவ்வளவு துன்பம் தந்திருப்பாய்? யாருக்காவது இரக்கம் காட்டியிருக்கிறாயா? கொடியவனான உனக்கு தக்க தண்டனை இதுதான் என்று அவன் மேலும் வேகமாக இசைக்க துவங்கினான். முள்கள் மேலும் மேலும் திருடனின் உடலை கிழித்தன. ஐயா, இனிமேல் என்னால் தாங்க முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். நல்லவனாகிவிட்டேன். நான் திருடி சேர்த்த இந்த பொற்காசுகளை உங்களுக்கு தந்து விடுகிறேன். பாடுவதை நிறுத்துங்கள் என்று பரிதாபமாக சொன்னான் அந்த திருடன். நீ திருந்தி விட்டதாகச் சொல்கிறாய். பெருந்தன்மையுடன் பொற்காசுகளை எனக்கு தருவதாகச் சொல்கிறாய். பாட்டை நிறுத்துகிறேன் என்று அவன் புல்லாங்குழலை வாயிலிருந்து எடுத்தான். உடலெங்கும் இரத்தம் சொட்ட சொட்ட எழுந்தான் அந்த திருடன். சொன்னபடியே அவனிடம் பொற்காசு பையை தந்தான்.
அதை பெற்றுக்கொண்ட அந்த வேலைக்காரன் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். அவன் கண்ணுக்கு மறைந்ததும் அந்த திருடன், டேய் அயோக்கிய பயலே, என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? நீ விரைவில் கொடுமையாக இறக்கப் போகிறாய் என்று திட்டினான். குறுக்கு வழியாக பக்கத்தில் இருந்த நகரத்தை அடைந்தான். நீதிபதியிடம் சென்ற அந்த திருடன், ஐயா, நான் உழைத்து தேடிய பொற்காசுகளைக் காட்டில் ஒரு திருடன் பறித்துக் கொண்டான். நீங்கள்தான் மீட்டுத் தர வேண்டும். அந்த திருடன் எப்படி இருப்பான் என்று கேட்டார் அந்த நீதிபதி. எப்படியும் இந்த நகரத்திற்கு அவன் வருவான். தோளில் வில், கையில் புல்லாங்குழல் வைத்திருப்பான். எளிதில் கண்டுபிடித்து விடலாம் என்றான் திருடன். வீரர்களை அழைத்தார் அந்த நீதிபதி. இவன் குறிப்பிடும் ஆள் கிடைத்தால் கைது செய்து இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் நீதிபதி. நடக்கப் போவதை அறியாத அவன் நகரத்திற்குள் நுழைந்தான். வீரர்கள் அவனை கைது செய்தனர். நீதிபதியின் முன்னால் அவனை இழுத்து வந்தனர். அவனை பார்த்ததும் திருடன், நீதிபதி அவர்களே, இவன்தான் திருடியவன். இவனிடம் என் பொற்காசு பை இருக்கலாம் என்று கத்தினான். ஐயா, நான் திருடன் இல்லை, இவன்தான் திருடன். இவனே விருப்பப்பட்டு இந்த பொற்காசுகளை எனக்கு தந்தான். நான் சொல்வதை நம்புங்கள். முன்பின் அறிமுகமில்லாத ஒருவருக்கு யாராவது இவ்வளவு பொற்காசுகளை தருவார்களா? நீ பொய் சொல்கிறாய். நீ திருடன்தான். இவனை தூக்கில் போடுங்கள் என்று கட்டளையிட்டார் நீதிபதி. அங்கிருந்த தூக்கு மேடைக்கு அவனை இழுத்துச் சென்றனர். அவன் கழுத்தில் தூக்கு கயிற்றை மாட்ட ஒரு காவலன் வந்தான். நீதிபதி அவர்களே, இறப்பதற்கு முன் என் கடைசி ஆசை. இந்த புல்லாங்குழலை நான் சிறிது நேரம் இசைக்க வேண்டும். அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் அந்த வேலைக்காரன். புல்லாங்குழலை அவனிடம் தருமாறு கட்டளையிட்டார் நீதிபதி. அங்கிருந்த திருடன், ஐயோ வேண்டாம், புல்லாங்குழலை அவனிடம் தராதீர்கள். எல்லோருக்கும் ஆபத்து. அப்படியானால் என்னை இந்த தூணோடு சேர்த்து கட்டிவிடுங்கள். பிறகு அனுமதி கொடுங்கள் என்றான் திருடன். உடனே திருடன் தூணில் கட்டப்பட்டான். புல்லாங்குழலை அவன் இசைக்க துவங்கினான். இசைக்கு ஏற்ப எல்லோரும் ஆடத் தொடங்கினார்கள். காவலன் கையில் இருந்த தூக்கு கயிறு நழுவி கீழே விழுந்தது. அவன் இசைப்பதின் வேகம் அதிகரித்து கொண்டே சென்றது. எல்லோரும் வேகமாக ஆடினார்கள். தூணில் கட்டப்பட்டிருந்த திருடனும் கை கால்களை ஆட்டினான். பாடுவதை நிறுத்து, உன்னை விடுதலை செய்கிறேன் என்று ஆடிக்கொண்டே கெஞ்சினார் அந்த நீதிபதி. பாடுவதை நிறுத்தினான் அந்த வேலைக்காரன். உண்மையைச் சொல். பொற்காசுகளை நான் உன்னிடம் இருந்து திருடினேனா, அல்லது நீயாக எனக்கு தந்தாயா? மீண்டும் இசைக்கத் தொடங்குவேன் என்றான். கட்டப்பட்டு இருந்ததால் மூச்சு திணறிய திருடன், நானாகத்தான் தந்தேன். நான் தான் திருடன். வீணாக இவன் மீது பொய்க் குற்றம் சுமத்தினேன் என்றான். உண்மையை அறிந்த நீதிபதி அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். எல்லோரையும் வணங்கிய அவன் அங்கிருந்து தன் ஊருக்கு புறப்பட்டுச் சென்றான்.